மாமி இன்னும் உயிரோட தான் இருக்கியா நீ? மாமி முட்டு வாடா. போலீஸ் ஆகிட்ட சந்தோஷமா இருக்கோம்ல? அட போடா, எந்த போலீஸ் அண்ணன் இருக்கு? என்ன தானே பிரச்சனை சொல்லு, எங்க போறடி? அதான் அண்ணா நகர்ல ஜுவல்லரி ராபரி நடந்துச்சுல, எவனோ லாக்கர்ல இருக்கிற டைமண்டை மட்டும் பிளான் பண்ணி அடிச்சிருக்கானுங்க. எவிடன்ஸ் இருந்தா அவனை பிடிக்க முடியல. நான் பார்க்கலாமா? ஆமா சொல்ல மாட்டேன், நீ தான் ஃப்ரெண்ட் ஆகும். குருதேவ், உங்க ஃபைலை நான் பார்க்கலாமான்னு கேட்டேன். நீங்க தப்பா நினைக்கலாம், இந்த கேஸை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? 18ஆம் தேதி காலையில 3 மணிக்கு ராபரி நடந்திருக்கு. எஸ்எஸ்ஆர் ஜுவல்லரி அண்ணா நகர் பிரான்ச். அங்க இருக்க டைமண்டை மட்டும் டார்கெட் பண்ணியிருக்கான். ஏர்லி மார்னிங் 3 to 5 கேமரா அவன் கண்ட்ரோல்ல இருந்திருக்கு. 2 செக்ரட்டரி ஆளை அடிச்சு போட்டிருக்காங்க. காலையில ஜுவல்லரிக்கு வந்த ஸ்டாஃப் தான் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அங்க செக் பண்ண ஃபிங்கர் பிரிண்ட், கர்ச்சீஃப், பேர் ஆஃப் க்ளவுஸ், ஃபுட் பிரிண்ட் கிடைச்சிருக்கு. இதெல்லாம் கிடைச்சிருந்தோம். நான் ஒன்று சொல்லட்டா, நீங்க 1 மாசமா பண்ண இன்வெஸ்டிகேஷன் வேஸ்ட். இது பண்ணது ஒருத்தன் இல்லை. அண்ணா நகர் ஒரு ஹைடெக்கான ஏரியா. அங்க போலீஸ் நடமாட்டம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். யாரா இருந்தாலும் அந்த மாதிரி ஏரியால கை வைக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. ஸோ இது மேபி 2 இல்லை 3 பேர் சேர்ந்து பண்ணியிருக்கலாம். உங்களுக்கு கிடைச்சதுன்னு சொன்ன எவிடன்ஸ் அதுவும் அவங்க வேணுட்டே தான் விட்டு போயிருக்கணும். ஏதோ க்ளவுஸ் கிடைச்சுன்னு சொன்னீங்களே? ஆமா சொன்னேன். அதான், ஒருத்தன் க்ளவுஸ் போட்டு திருடுற அளவுக்கு புத்திசாலியா இருந்தா அவன் அங்கேயே அந்த க்ளவுஸை போட்டு போற அளவுக்கு முட்டாளா இருக்க மாட்டான். அப்போ ஃபிங்கர் பிரிண்ட் சான்ஸே இல்லை. அவங்க க்ளவுஸ் யூஸ் பண்ணது உண்மையா இருந்தா அங்க ஃபிங்கர் பிரிண்டே வராது. உங்களை யாரோ டைவர்ட் பண்ணியிருக்காங்க. இதுல ஒரு விஷயம் மட்டும் கன்ஃபார்ம், அவங்கள ஒருத்தவங்க கூடவே தான் இருக்கான். உங்களே டைவர்ட் பண்ணணும்னா உங்க கூட இந்த மாதிரி தான் முடியும். ராபரி நடக்கும்போது எல்லா சிசிடிவி கேமராவும் அவங்க கண்ட்ரோல்ல இருந்திருக்குன்னா அவங்க அதுக்கு முன்னாடியே அந்த ஜுவல்லரிக்கு வந்திருக்கணும். ஜுவல்லரியில் இருக்க யாரோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ராபரி நடந்த நைட் அந்த ஏரியா இருக்க போலீஸ்லாம் கிளியர் பண்ணியிருக்காங்கன்னா அது உங்களால தான் இருக்கணும். ராபரி நடந்து முடிஞ்சதும் எல்லா எவிடன்ஸும் கிளியர் பண்ணிட்டு ஃபேக் எவிடன்ஸை அங்கே விட்டு போயிருக்காங்க. எனிவே நைஸ் டு மீட் யூ. என்ன பண்றதா சொன்னீங்க? நான் என்ன சொல்லவே இல்லையே. எம்எஸ்சி கிரிமினாலஜி ஃபைனல் இயர். வரண்டா. என்ன மச்சி போலீஸ் போல இருக்குது? ஏன்டா அடிச்சா? நான் அப்பவே சொன்னேன் கட்சிக்குள்ள வேணான்னு, அந்த மாதிரி அங்கேயே விட்டு வந்திருக்கேன். சரி விட்றா. மேட்ரு 2 நாள் வச்சுருந்தேன், அது ரொம்ப சீக்கிரமா சிக்கிட்டு எஸ்கேப் ஆகும். ஃபோன் எடுக்கலான்னு வந்தேன், ஆனா இதை சத்தியமா நான் எதிர்பார்க்கல. சரி டீல் பேசலாமா? மொத்தமும் வேணும். அப்ப நாங்களா என்ன? உங்களுக்கு வேற ஆப்ஷனே இல்லை. ஒன்று நான் கேட்டதை தரணும், இல்லை நான் உங்களை அரெஸ்ட் பண்ணணும். ஓகே டீல். சூப்பர்.
இப்போ சொல்லு, இதை உள்ள வரதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். அதுக்கு ஜெயிலில் போய் உட்கார சொல்றீங்களா? சரக்கு அவங்ககிட்ட இருந்தால் எப்போ வேணாலும் வச்சுக்கணும். அது முதல்ல நம்ம வெளில இருக்கணும். ஆப்ஷன் ஒரு டீ. டேய் எங்கே இருக்க? சொன்னதால நம்பர் இருக்குல்ல, சொதப்பிடாத. அதெல்லாம் இப்படி ஈஸி பாட்டி இல்லையா? ஏய் கூப்பிட்டு வாடா. தானான சோம்பையா? என்னது? எங்கே இருக்க? சொன்னதால நம்பர் இருக்குல்ல, சொதப்பிடாத. அவன் நம்மளே டீல வரானா? அவன் எப்படி சுத்தல வரான்னு பாரு.